கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 12637 பாண்டியன் அதிவேக விரைவு வண்டி. ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு ஹோம்மே லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோம். என்னடா எடுத்த உடனேயுமே ரயில்வே ஸ்டேஷனில் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்நெயில் பார்க்கும்போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஷார்ட்ஸ் பார்த்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன நியூஸாக இருக்கும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணீங்க அப்படின்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சார் வேறு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டுருக்காரு. அவருக்கு எப்பயுமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தார். அதனாலேயே நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஏதோ ஒரு ஊருக்கு வந்து கண்டிப்பாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எங்களுக்கு வந்து இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த சான்ஸ் கிடச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு ஸ்வீட் மெமரியான ட்ரெயின் ட்ராவல் இருந்திருக்காது. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு பிக் டைம் பண்ணிக்கிறேன். சில பேர் தம்ப்நெயில்ல பார்க்கும்போதே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சென்னை தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணாங்க. பட் நான் மட்டும் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் ட்ராவல் பண்ணேன். அது என்னங்கிறது உங்கள் கூட சொல்லிகிட்டே வரேன். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. நாங்கள் ஈரோட்டில் ஈவினிங் 5 ட்ரெயின் ஏறிட்டோம். என்னோட பதட்டம் தான் ஹையாக போகுதுன்னு பார்த்தா ட்ரெயினோட ட்ராவலிங்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் நின்றுச்சு. நாங்கள் ரீச் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து 11 ரீச் ஆகிருக்கணும் சென்ட்ரலில். பட் நாங்கள் எப்போ ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா விடிகாலம் 3:30 மணிக்கு தாங்க ரீச் ஆனோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப டைம் வந்து ட்ராவலிங்லேயே போயிடுச்சு. அப்புறம் நைட்டு வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஓலோவில் ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோவில் தான் போனோம். சஷ்டிக்கு ஆட்டோவில் போனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இது எல்லாமே நாங்கள் ட்ராவலிங் எடுத்துகிட்டு போனோம். மார்னிங் வந்து ஒரு 7:30 கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. சவேரா ஹோட்டல் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். மயிலாப்பூர் நியர்பைலேயே தான் நாங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்து தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இது தாங்க அந்த மயிலாப்பூரில் இருக்க சவேரா ஹோட்டல். சூப்பராக இருந்துச்சுங்க ஹோட்டல். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறது இந்த இடத்துக்கு. உள்ள பதட்டத்தோட போனேன், டைம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. உள்ள போய் பார்த்தா நமக்கு முன்னாடி இத்தனை பேர் இருந்தாங்க. எனக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. நம்ம தான் லாஸ்ட் போல இருக்குன்னு. நம்ம சார் ஆஸ் யூஷுவல் அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க. 13 கேட்டகரியில் இருக்குது. நம்மளோட கேட்டகரி எங்கே இருக்குது, பேர் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பதற்றத்தோடவே இருந்தேன். ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனால் என் பேர் வரவே இல்லை. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே என் நேமும் கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அங்கே போனோடனேயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே வந்து நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. பட் என் மைண்டு ஃபுல்லாக ஜூரி என்ன கேட்பாங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இங்கே என்ன கேட்டாங்க டீட்டெயில் அப்படின்னா நம்ம பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் தென் ஃபோன் நம்பர் இதை மட்டும்தான் கேட்டாங்க. அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. நம்ம இந்த ஹால்லேருந்து நெக்ஸ்ட் ஹாலுக்கு மூவ் ஆன் பண்ணணும். ஸோ அந்த டோக்கன் வாங்கிட்டு தான் நெக்ஸ்ட் ஹாலுக்கு நான் போயிட்டுருக்கேன். நம்ம கூட கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாமே அந்த ஹால்லே வெயிட் பண்ணலாம். பட் லஞ்ச் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். அவங்க எதுவுமே நமக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த ஹால் போய் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க இருக்கும். நான் இதெல்லாம் பார்த்து ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹால் தான் ஜூரி இருந்த ஹாலுங்க. ஸோ அந்தந்த கேட்டகரிஸ் வைஸ் வந்து இந்த ரூம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. என்னோட கேட்டகரி வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட். இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ஆளாக என்னை உள்ளே கூப்பிட்டுட்டாங்க. ஒரே பதட்டமாக இருந்தது. ஸோ அதுலேருந்து ஜூரி மெம்பர் என்ன கொஷின் என்னை கேட்டாங்க அப்படிங்கிறத வேணால் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா சில பேருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்கோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் அதுதான். அந்த சேனலில் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் உங்கள் கூட குட் நியூஸ் வந்து நியூ சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த குட் நியூஸை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டது காரணமே இந்த ஈவெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு நினச்சேன். மேலே தூக்கி வைக்கும் திண்டுக்கல் போட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும் விட்டுவாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி ராசாத்தி. எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒரு ப்ராடக்ட் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் அது சந்தோஷம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக என் கூட இருக்கும் நம்புறதுனால தான் இந்த மாதிரி ஒரு நியூ பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றிலாம் கூட கொஷின் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பர்சனலாக நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜூரி மெம்பர் என்ன கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ உள்ளே போனோடனே
கேஷுவலாக தான் பேசினாங்க. பட் நான் தான் ரொம்ப பதட்டப்பட்டு உள்ளே போனேன். நார்மலாக நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக கேட்குறாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுனால என்னோட சேனல், அதாவது நம்ம சேனல் இருக்கு இல்லையா, அதை பற்றி நான் இன்ட்ரோ கொடுத்தேன். 2 சேனல் வச்சுருக்கேன். பட் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்ன உடனேயுமே அவங்க விஷ் பண்ணாங்க. ஸோ கங்க்ராட்ஸ்லாம் சொல்லி விஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நான் எடுத்து காமிச்சு, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லான்ச் பண்ணுறது, இது வந்து நான் ஸ்டார்ட் அப் பண்ணது, என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் கேட்டாங்க. நான் இந்த ஹிஸ்ட்ரி இப்போ தான் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சஷ்டிக்கு ஒவ்வொரு ஃபுட்டும் நான் தேடி தேடி கொடுக்க ஆரம்பித்தேன். அது எல்லா மதரும் அப்படி தான் இருப்பீங்க, நானும் அதே மாதிரி தான். ஸோ ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னோட நியர்பை இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி ஃபுட்டு கேட்குறீங்கன்னு சொல்லி கன்சல்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது நான் இந்த மாதிரிலாம் பேபி ப்ராடக்ட் வந்து நானே ஹோம்மேடாக பண்ணி என்னோட பையனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவங்கெல்லாம் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நியர்பையில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பித்தோடனேயும் இதையே ஏன் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு ஐடியாவே கொடுத்தாங்க. ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்த உடனேயுமே அவங்க எல்லாருமே எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு குட் ப்ராடக்ட் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், நீங்கள் அதனால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஹிஸ்ட்ரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. அதை நான் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணனே அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் செகண்ட் கொஸ்டின் போறேன். வெயிட் பண்ணி பாருங்க அது என்னன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜூரி இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, ஒருத்தவங்க வந்து வாலண்டியர்ஸ் வந்து சொன்னாங்க, "நீங்க பைட்ஸ் குடுக்கணும்" அப்படின்னாங்க. உண்மையே சொல்லட்டுமா, எனக்கு பைட்ஸ்னா என்னன்னு தெரியல. அப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன். அது ஃபீட்பேக்க தான் சொல்றாங்கன்ட்டு. சாரிங்க, உண்மையாலுமே எனக்கு அந்த வேர்டிங் தெரியல. எனக்கு வந்து அது புதுசா தான் இருந்தது. ஸோ இந்த ஃபீட்பேக் செக்ஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஷார்ட்ஸில் இருக்கு. பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அது எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. எனக்கு அது பதட்டமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் நான் மைக் பிடிச்செல்லாம் அதிகம் பேசினதில்ல. நம்ம காலேஜில் நார்மலாக கிளாஸ் எடுக்கும்போது அது வேற. பட் இருந்தாலும் ஒரு மீடியா முன்னாடி, ஒரு கேமரா முன்னாடி பேசுறது வந்து எல்லாருக்கும் இருக்க ஷைனஸ் வந்து எனக்கும் இருந்தது. பட் நான் எப்படியோ நல்லபடியாக பேசிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வாங்க செகண்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் எப்படி நீங்கள் மூவ் ஆன் பண்ணீங்க? எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. பட் நான் சொன்னது ரெண்டுமே நான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுப்பேன். ஏன்னா நான் டீச்சிங் ப்ரொஃபஷனல் ரொம்ப பிடிச்சி தான் நான் போனது. எனக்கு சின்ன வயசுலேயே ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. பட் என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும்னு ஐடியா இல்லாமல் இருந்தது. பட் இப்போ கரெக்டான பாத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தான். முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே கரெக்டாக கொண்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே கங்க்ராட்ஸ் பண்ணி விஷ் பண்ணாங்க. என்னடா போட்ட கிளிப்பிங்ஸே காட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்கிட்ட வீடியோஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஷேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால எகெயின் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பைட்ஸு, ஜூரி இன்டர்வியூ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த செஷன் கூப்பிட்டுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நடுவில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கம்பேரிங் பண்ணாங்க. நம்ம சேனல் பற்றி, நம்ம ப்ராடக்ட்டை பற்றி அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நியர்பை இருக்கவங்க ஒவ்வொருத்தரோட ப்ராடக்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னுலாம் கேட்டாங்க. பட் அது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே அந்த செஷன் போச்சு. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கொஷின்ஸ் கேட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. அதுக்கு எல்லாமே நல்லா ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்தாங்க. உண்மையாலுமே சொல்லட்டுமா, சூப்பரான ஒரு ஈவெண்ட்டுங்க. கண்டிப்பாக எல்லா உமனும் இங்கே போய் நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் சீசன் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க கொடுக்குற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான ஈவெண்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. அவ்வளோ கைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லெவல் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு உண்மையாலுமே எனக்கு மனசே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தான் தோணுச்சு. பட் நம்ம சஷ்டிக்கு ரொம்ப லூட்டி பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சென்னையில் கொஞ்சம் பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லி நைட்டு 11 o'clock ட்ரெயின் ஏறியாச்சு. நான் போகும்போது எவ்வளோ மனசு பதற்றத்தோடு போனேனோ, வரும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக மனநிறைவாக நான் ஈரோடு வந்தேங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. சென்னையில் நான் வேறு என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என் கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிங்க. நீங்கள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் எப்பயுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்பி தான் உங்கள் கூடயும் நானும் ட்ராவல் பண்ணி லைஃப்பில் வந்துட்டுருக்கேன். என்னோடய ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஈவெண்ட்டை போய் லான்ச் பண்ணணும் தான் இவ்வளோ நாள் நான் வெயிட்
பண்ணேன். அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, அத நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நம்ம ஃபுட்ட பத்தியும் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு உங்க கூட உங்க ஃபேமிலி மெம்பரா இருந்து, ஒரு சிஸ்டரா இருந்து தான் கேட்குறேன். கண்டிப்பா எனக்கு இதில சப்போர்ட் பண்ணி குடுங்க. ரொம்ப மனநிறைவோட, ரொம்ப சந்தோஷத்தோட, அடுத்த லெவல் ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம லைஃப மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபுட்டா பாசிட்டிவ் வைபோட தான் இந்த ட்ராவல் எனக்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் செலக்ட் ஆவேனா, ஆக மாட்டேனாலாம் எனக்கு கவலையே இல்ல. பட் இந்த அளவுக்கு நான் போயிருக்கேன். என்னோட முயற்சி இந்த அளவுக்கு போயிருக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு 3000 பிளஸ் மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க. அதில ஷார்ட் லிஸ்ட் ஆயி நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது எனக்கு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க.